ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பாரதி கண்ணம்மா. இன்னைக்கு எபிசோட்ல வந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். ஹேமா, லட்சுமி, கண்ணம்மா 3 பேருமே இப்போ கண்ணம்மாவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹேமா வாசல்லே நின்றுட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள வா ஹேமா அப்படின்னு கண்ணம்மா கூப்பிடுறாங்க. வீணை உள்ள வந்துடவா அப்படின்னு கேக்குறாங்க ஹேமா. நீ எப்போதும் வர வீடு தானே அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. யாராச்சும் ஏதாவது ஸ்பெஷலா செஞ்சுட்டு வந்தா இல்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தா இந்த மாதிரி பண்ணுனா பாட்டி ஆரத்தி எடுத்து தான் வீட்டுக்குள்ள கூப்பிடுவாங்க. எனக்கு நீ ஆரத்தி எடுங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. கண்ணம்மா, ஹேமா, லட்சுமி 2 பேருக்கும் சேர்த்து ஆரத்தி எடுக்கிறாங்க. ஹேமா சொல்றாங்க, நம்ம 3 பேரும் ஒன்னா சேர்ந்து வீட்டுக்குள்ள போலாமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராங்க. ரொம்ப சந்தோஷமா 3 பேருமே வீட்டுக்குள்ள வராங்க. அடுத்ததா ஹேமா இப்போ கண்ணம்மா மடியில படுத்துக்கிறாங்க. என்னவே பாத்துட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க கண்ணம்மா. இத்தனை நாள் வரைக்கும் என்னோட அம்மா யாருன்னு தெரியாம நான் ரொம்ப அழுதுட்டே இருந்தேன். ஆனா நீ தான் என்னோட அம்மான்னு தெரிஞ்சோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஹேமா. ஒன்னு உன்ட்ட கேட்கட்டுமாமா, நீ பொய் சொல்ல மாட்டேயே அப்படின்னு கேக்குறாங்க. என்ன விஷயம் கேளு ஹேமா அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. உண்மையாவே நீ தான் என்னோட அம்மாவா இல்ல நான் அனாதன்னு ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு பொய் சொன்னியா அப்படின்னு கேக்குறாங்க. கண்ணம்மா சொல்றாங்க, என்னோட 2 பொண்ணையும் என் கூட ஒன்னா சேர்த்து வளர்க்க முடியலன்னு நான் எத்தனையோ நாள் கவலைப்பட்டிருப்பேன். இன்னைக்குதான் என்னோட 2 பொண்ணுகளும் என் கூட இருக்கிறாங்க, நான் சந்தோஷப்படுறேன். நீ என்ன இப்படி கேக்குற அப்படின்னு சொல்றாங்க. சாரிம்மா, இனிமே நான் அப்படி கேட்க மாட்டேன். நீ தான் என்னோட செல்ல அம்மா அப்படின்னு சொல்றாங்க ஹேமா. ஹேமாவுக்கு கண்ணம்மா முத்தம் கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே லட்சுமி சொல்றாங்க, என்னம்மா உன்னோட புது பொண்ணு வந்த உடனே பழைய பொண்ணை மறந்துட்டேன் அப்படின்னு கேக்குறாங்க. என்னடி புது பொண்ணு பழைய பொண்ணுன்னு பேசிட்டு இருக்க, 2 பேரும் என்னோட பொண்ணுதான், வா என் பக்கத்துல வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அம்மா லட்சுமி 2 பேருமே இப்போ சந்தோஷமா கண்ணம்மாவுக்கு முத்தம் கொடுக்குறாங்க. கண்ணம்மா தன்னோட 2 பொண்ணுகளும் தான் கூட இருக்கிறத நினைச்சு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. அடுத்ததான் வெண்பா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. ரோஹித் ஷர்மிளா சொல்றாங்க, உங்களோட ரூமும் மாடியில தான் இருக்கு, வெண்பாவோட ரூமும் மாடியில தான் இருக்கு. அவ எதுக்காக அவசரமா படியில இறங்கி இப்படி கீழே விழுந்தான்னு தெரியல. கண்டிப்பா அவ வேணும்னு தான் பண்ணிருப்பா மாப்ள அப்படின்னு சொல்றாங்க. வெண்பா பண்ண காரியத்தை நினைச்சா எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. தயவு செஞ்சு அவளை நீங்க வெறுத்துறாதீங்க மாப்ள அப்படின்னு சொல்றாங்க ஷர்மிளா. அவளை விட்டு பிரிஞ்சு போயிடாதீங்க மாப்ள அப்படின்னு ஷர்மிளா சொல்றாங்க. ரோஹித் சொல்றாரு, யாராவது வேணுமே பண்ணுவாங்களா அத்த? நான் என்னோட குழந்தைய எப்படிலாம் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா அது இல்லாம போயிடுச்சு அப்படின்னு அழுறாரு. நீங்க கவலைப்படாதீங்க, வெண்பாவை நான் என்னைக்குமே வெறுக்க மாட்டேன். அவன் மேல எனக்கு இருக்கிற லவ் என்னைக்குமே குறையாதத அப்படின்னு சொல்லிடுறாரு. வெண்பா உங்களுக்கு மட்டும் குழந்தை கிடையாது, இனிமே எனக்கும் அவ குழந்தைதான். அவளை நான் எப்படி பாத்துக்க போறேன், நீங்களும் பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா பாரதி வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. ஹேமாவை பிரிஞ்சு போன சோகத்துல பாரதி எல்லா பொருளையும் போட்டு உடைச்சிட்டு இருக்கிறாரு. சத்தம் கேட்டு வேணு சௌந்தர்யா 2 பேருமே எந்திக்கிறாங்க. வேணு சௌந்தர்யாட்ட சொல்றாரு, மேல ஏதோ சத்தம் கேக்குது பாரு அப்படின்னு சொல்றாரு. அது ஒண்ணு இல்லைங்க, உங்க மகன் அவ மகளை பிரிஞ்ச சோகத்துல எல்லா பொருளையும் போட்டு உடைச்சிட்டு இருக்கிறான், அவனுக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு சொல்றாங்க சௌந்தர்யா. என்னன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு வேணு. அதெல்லாம் தேவையில்லைங்க, நீங்க படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சௌந்தர்யா. பாரதி எல்லா பொருளையும் போட்டு உடைக்கிற சத்தத்தை கேட்டு இப்போ அஞ்சலி எந்திக்கிறாங்க. அகிலனை எழுப்புறாங்க. மாமா அங்க ஹேமா பிரிஞ்ச சோகத்துல எல்லா பொருளையும் போட்டு உடைச்சிட்டு இருக்கிறாரு, ஹேமான்னு அழுதுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம போய் பேசி சமாதானப்படுத்தலாம் வா அகிலன் அப்படின்னு கூப்பிடுறாங்க அஞ்சலி. அகிலன் சொல்றாரு, இப்ப நம்ம போனோம்னா எல்லா தப்பும் நம்ம மேல திருப்பிடுவான், நீ பேசாம தூங்கு அஞ்சலி அப்படின்னு சொல்லிடுறாரு அகிலன். அடுத்ததா கண்ணம்மா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. லட்சுமி ஹேமாவுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. காஃபி ரொம்ப சூடா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஹேமா. உடனே லட்சுமி வாங்கி அந்த காஃபியை ஆத்தி கொடுக்குறாங்க. இனிமேல் நீ என்ன அப்பப்ப அக்கான்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க லட்சுமி. எப்போதும் கூப்பிட மாட்டேன், எப்பயாவது எனக்கு தோணுச்சுன்னா தான் கூப்பிடுவேன், சரியாக்கா அப்படின்னு சொல்றாங்க ஹேமா. லட்சுமி ஹேமாட்ட சொல்றாங்க, அக்கானா 2வது அம்மான்னு சொல்லுவாங்க, நான் அம்மா இல்லாதப்ப உன்னை கவனிச்சுட்டேன் பாத்தியா, நானும் உனக்கு அம்மா தான் அப்படின்னு சொல்றாங்க லட்சுமி. அதை கேட்ட உடனே ஹேமாவுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்ததான் பாரதி வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. அகிலன் பாரதியை போய் பார்த்து பேசுறாரு. நைட்டு ஃபுல்லா ஹேமான்னு கத்திட்டே இருந்தீங்க, இப்போ உன்னோட ஆத்திரம் எல்லாம் போயிருச்சா அப்படின்னு கேக்குறாரு. நான் நினைச்ச அம்மா அப்பாலாம் எவ்வளவு வருத்தப்படுறாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. எல்லாருக்கும் என் மேல அக்கறை இருக்குன்னு வேற கதை சொல்றீங்க, இதை வேற நான் நம்பணுமா அப்படின்னு பாரதி சொல்றாரு. அகிலன் பாரதிட்ட சொல்றாரு, நீ அந்த வெண்பாவுக்கு லட்சக்கணக்கில் கூட பணம் கொடுத்தா கூட யாரும் ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவ வயிற்றுல ஒரு குழந்தை வளருது, அதுக்கு சமூக அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவ கழுத்துல நீ தாலி கட்ட போனதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்றாரு. பாரதி சொல்றாரு, அதான் நான் சொன்னேன்ல, அவ கழுத்துல நான் தாலி கட்டலைன்னா அவ செத்து போயிருவேன், என்ன மிரட்டுனா அப்படின்னு சொல்றாரு. நீ படிச்ச டாக்டர் தானே, அவ மிரட்டுனான்றதுக்காக தாலி கட்ட போவியா, இதெல்லாம் உன்னால சமாளிக்க முடியாதா அப்படின்னு கேக்குறாரு அகிலன். இதை தாண்டி நியாயமா ஒரே ஒரு காரணம் சொல்லு, உனக்காக நான் அம்மா அப்பாட்ட போய் பேசுறேன் அப்படின்னு அகிலன் சொல்றாரு. பாரதி சொல்றாரு, நான் அவ கழுத்துல தாலி கட்ட போனதுக்கு இன்னும் ஒரு நியாயமான காரணம் இருக்கு, அதை நான் ஓட்ட மட்டும் சொல்றேன் அப்படின்னு பாரதி சொல்றாரு. எனக்கு ஹேமா லட்சுமி எங்க 3 பேருக்கும் நான் DNA டெஸ்ட் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு பாரதி. அது கேட்ட உடனே அகிலன் ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.
அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.